ஷலோம். பிரைஸ் காட், பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 21 அதிகாரத்தில் உள்ள தியான துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 21 அதிகாரத்தை தியானிக்கும் போது இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றியை குறித்தும் இஸ்ரவேலர்களுடைய கடைசி முறுமுறுப்பையும் கூறுகிறார். இந்த முறுமுறுப்பினால் ஏற்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்களையும் அந்த சர்ப்பங்களினால் வந்த அழிவுகளையும் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தையும் அவர் கூறுகிறார். உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன் அடையாளமாக கருதப்படுகிறது. முதல் 4 வசனங்களிலே இஸ்ரவேலர்களின் முதலாம் வெற்றியை நாம் பார்க்கிறோம். அமலேக்கியர்களுடன் போராடி வெற்றி கொண்டனர். அதற்கு பின் வனாந்தர பயணத்தை மேற்கொண்டு அதில் பூரண வெற்றியை பெறுகிறார்கள். தெற்கு பகுதியில் உள்ள கானானியர் இஸ்ரவேலரை விரட்டி அடிக்கிறார்கள். ஆனால் முடிவிலே இஸ்ரவேலர்கள் அவர்களை அழித்து மேற்கொள்ளுகிறார்கள். 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலருடைய 8வது முறுமுறுப்பை நாம் பார்க்கிறோம். இந்த முறுமுறுப்புகள் அவர்களுக்கு வேதனைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. முறுமுறுப்பு மன்னாவை குறித்ததானதாக இருக்கிறது. எப்பொழுதும் போல வயிற்றை குறித்தே பேசுகிற மக்களாக இருப்பதாக பார்க்க முடிகிறது. இந்த உணவு பரலோக உணவு. அது மாத்திரமல்ல, உபாகமம் புஸ்தகத்திலே கர்த்தர் அதை நினைவுபடுத்தும் போது இந்த உணவை சாப்பிட்டதால் அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று கூறினார். இங்கே தேவன் எல்லா விட்டமின்ஸ் நிறைந்த மன்னாவை கொடுத்த போதும் அவர்கள் முறுமுறுத்து கொண்டே தான் இருந்தார்கள். இங்கே அவர்கள் முறுமுறுப்பினாலே வேதனை அடைந்த தேவன் அவர்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். எண்ணாகமம் 21:6 கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஆகையால் இங்கே அநேக ஜனங்கள் மாண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்திலே வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் பாவத்தை குறித்ததான மனஸ்தாபத்தோடு கூட நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் என்று மோசேயிடம் ஓடி வந்து பாவத்தை அறிக்கையிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதை மோசே ஒரு கம்பத்தின் மீது தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் என்று சொன்னபோது இதை நம்பி அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். இந்த பகுதி ரட்சிப்புக்கான செய்தியை நமக்கு கூறுகிறது. பாவத்தை அறிக்கையிடும் மனிதன் சிலுவை மரத்திலே ஏற்றப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. பாம்பினால் தீண்டப்பட்டால் விஷம்தான் அவர்களை கொல்லும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். இதைத்தான் வசனம் 8-9 நாம் வாசிக்கிறோம். அதுபோல் பழைய பாம்பு என்று அழைக்கப்படும் சாத்தான் பாவம் என்னும் விஷத்தால் மனுக்குலம் அனைத்தையும் தீண்டிவிட்டான். அதுதான் உண்மை. ஆனால் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் நரகத்திற்கு செல்கின்றான். அந்த பாவத்தினால் பாவம் செய்தவர்கள் பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலே ஓடி வரும்போது கர்த்தர் ஒரு பொழுதும் தள்ளவே மாட்டார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். 9வது வசனத்தில் மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி கம்பத்தின் மேலே உயர்த்தினார். இங்கே உயர்த்தப்பட்ட பாம்பு நியாயம் தீர்க்கப்பட்ட பாவத்திற்கு ஒரு மாதிரியாக உள்ளது. கிறிஸ்துவும் நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசிக்கும் போது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 53:5 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் எண்ணாகமம் 21வது அதிகாரத்தில் வசனம் 16-18வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் மக்களை கூடி வர செய்யும்படி மோசேயினிடத்தில் கட்டளை கொடுத்து எல்லாரும் கூடி வந்தார்கள். அந்த இடத்திலே கர்த்தர் மோசேக்கு சொன்ன அந்த ஊற்று இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு அங்கே வாக்குறுதி அளித்த தண்ணீரை கொடுத்தார். மக்கள் கூடி வந்து பாடி ஆண்டவரை துதித்தார்கள். நாமும் அதுபோல்தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும்போது ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வசனம் 29-35 வசனங்களிலே பார்க்கும்போது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியை பார்க்கிறோம். அந்த சீகோனின் மேலே பாசானின் ராஜாவாகிய ஓகின் மேலே ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வீர நடை போட்டு கெம்பீரித்து பாட ஆரம்பித்து தேவனை துதித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாகவும் பிரவேசிக்கிறார்கள். தேவனாலே மாத்திரமே வெற்றி உண்டு. எவ்வளவு அற்புதமான வழி நடத்துதல் பாருங்க. நாமும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்திலே முன் செல்லுவோம். அவர் நம் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தராவார். அதுபோல் நாம் இந்த அதிகாரங்களில் சில காரியங்களோடு நம்முடைய சம்பவங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட ஆரம்பிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு எண்ணாகமம் 21 அதிகாரத்தின் மூலமாக கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் முறுமுறுக்காதவர்கள்